அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்துட்டு சங்கரம்மாள். கேட்குதுங்களா? ஓகே. எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சான்ஸ் கொடுத்த கனிஷ்கா ஆர்கானிக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. தென் இங்கே வந்த எல்லாருக்குமே மேக்ஸிமம் ஒரு 150க்கு மேலே இருப்போம். எல்லோரும் வந்ததுக்கு இங்கே இருந்து இந்த பயிற்சியை கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு இயற்கை விவசாயத்தை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணணும். சரியா? இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, வேம்னு சொல்லிட்டு வேர் பூஞ்சைகள்னு ஒன்று இருக்குது. நம்மளாம் எத்தனை பேருக்கு வேர் பூஞ்சைகள்னு தெரியும்? நம்ம எல்லாருமே விவசாயிகள். சொல்லுங்கள், வேர் பூஞ்சைகள் யாருக்கெல்லாம் தெரியும்? யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கீங்க? அதோட பெனிஃபிட், சரியா, அதை பற்றி பார்க்க போகிறோம். அது எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதை எந்தெந்த மெத்தட்லலாம் யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் பார்க்க போகிறோம். அர்பஸ்குலார் மைக்கோரைசல் ஃபஞ்சை அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம வேரில் இருக்கிற ஒரு பெனிஃபிஷியல் நன்மை தரக்கூடிய பூஞ்சைகள். சரியா? அந்த பூஞ்சைகள் நமக்கு எந்த அளவுக்கு விவசாயத்துக்கும் உயிரியலாக எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அர்பஸ்குலார் மைக்கோரைசல் ஃபஞ்சை அது எப்படி பயோ ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பயோ ஃபர்டிலைசர்னால் என்ன? யாராவது சொல்லுங்களேன், பயோ ஃபர்டிலைசர்னால் என்ன? வெரி குட் சார். இயற்கை சார்ந்த அங்கக உயிரி அதில் இப்போ நிறைய யூஸ் பண்ணுறோம். பாஸ்போ பாக்டீரியா, ரைசோ பாக்டீரியா, அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறோம். சரியா? நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் எதெல்லாம், நான் சும்மா சின்ன இதெல்லாம், நீங்களாம் பெரிய பெரிய விவசாயிகள், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் எந்தெந்த பயோ ஃபர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? அசோஸ்பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா. ஓகே. வேற? அசோஸ்பைரிலம். அது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? பயிருடைய வளர்ச்சிக்கு. நம்ம 3 சத்து சொல்லுவோம். தலை சத்து, மணி சத்து, உயிர் சத்துன்னு சொல்லுவோம். தெரியுமா? அதில் நமக்கு மணி சத்துன்னு ஒரு சத்து இருக்கலாம். நெல் மணிகள் செடியில் பிடிச்சு நிற்கணும் அப்படின்னா நமக்கு அந்த மணி சத்து தேவை. NPK, நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ். சரியா? அதில் நம்ம பொட்டாசியம், பாஸ்பரஸ் மெயினாக நம்ம வேம்னு சொல்கிறோம்ல, அதோட பயன்பாட்டின் மூலமாக தாவரங்களுக்கு எடுத்து செல்லப்படுது. சரிங்களா? வேறு யாரெல்லாம் பயோ ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணியிருக்கீங்க? வேறு என்னென்ன பயோ ஃபர்டிலைசர்? அசோஸ்பைரிலம், அசடோபாக்டர் அதெல்லாம் தவிர்த்து ரைசோபியம் இதெல்லாமே நைட்ரஜனுக்கு. எஸ் சார். Z+, ஜிங்க் சாலுபிளைசிங் பாக்டீரியா. ஓகே சூப்பர் சார். நெக்ஸ்ட்டு, எஸ் மேம், சூடோமோனாஸ். ஓகே மேம் சொல்லுங்கள் சார். புரியல. ஜிங்க். ஓகே. வேறங்க? ட்ரைகோடர்மா. ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா பயோ ஃபர்டிலைசரும் யூஸ் பண்ணியிருக்கோம். முக்கியமான ஒரு பயோ ஃபர்டிலைசர் யாருமே சொல்லவே மாட்டேங்கிறோம், வேம் யாருமே யூஸ் பண்ணலையா? சரியா? நம்ம நிலத்தில் ஒரு நிலம் ஃபெர்டைலாக இருக்குது, பலமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு எல்லா மைக்ரோ ஆர்கானிசம் ப்ளஸ் வேம், வேர் பூஞ்சைகள் அதுவும் கண்டிப்பாக தேவை. சரியா? அந்த வேர் பூஞ்சைகளோட வேலை என்னென்னா, எப்படி நம்ம ஒரு வீடை இன்ஜினியர் கட்டுறாரோ அதே மாதிரி அந்த வேர் பூஞ்சைகள் நிலத்துக்கு அடியில் ஒரு கட்டமைப்பு மாதிரி கட்டி நியூட்ரியன்ஸ் சொல்லுவோம்ல, நம்ம ஜிங்க்கு, பாஸ்பரஸு, நைட்ரஜன் எல்லாம் கொடுக்குறோம். அதெல்லாம் அதுக்கு எடுத்துகிட்டு போகிறது யார்? வேர் மட்டும் இல்லை, நம்மளோட வேமும் தான் பண்ணுது. சரிங்களா? அந்த வேம் எப்படி ஒரு நெட்வொர்க் மாதிரி, வேமுங்கிறது ஒரு ஃபங்கை, பூஞ்சைகளில் நன்மை தரக்கூடிய பூஞ்சை. சரிங்களா?
அந்த பூஞ்சை வந்துட்டு நிலத்துக்கு அடியில் ஒரு நெட்வொர்க் மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு நூல் மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி எவ்வளோ தூரத்தில் நம்ம யூரியாவே கொடுத்துட்றோன்னு வச்சுக்கோங்க, பிளான்ட்டுக்கு எப்படி போகும்? அதுக்கு ஒரு நெட்வொர்க் வேணும்ல. நம்ம உடம்புல எப்படி ரத்தம் ஓடுதோ அதே மாதிரி நிலத்துக்கு அடியில் ஒரு பெரிய மெக்கானிசமே நடந்துட்டுருக்கு. அதுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதே நம்ம வேம் தான். சரியா? நம்ம என்ன உரம் போட்டாலும் சரி. இப்போ ரீசெண்டாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, பாஸ்பைட்டுக்கு அப்படியே மாற்று உரமாக வேமை சொல்கிறாங்க. ஒரு லேண்டில் 1 இயருக்கு நம்ம எவ்வளோ கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறோம், அதோட தட்டுப்பாடு வந்துட்டு இப்போலாம் பாஸ்பரஸ் இப்போ நிறைய என்பிகே கிடைக்கிறதே இல்லை நான் கேள்விப்பட்ட வரைக்கும். யூரியாவும் தான் இவ்வளோனா இவ்வளோ தான் வாங்க முடியும், அதுக்கு மேலே வாங்க முடியாது. சொசைட்டியில் போய் கேட்டு எல்லாமே பண்ணணும். ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம வேமன்றக்கிறத நம்ம மறந்துடுறோம். அதோட பெனிஃபிட் நிறைய இருக்குது. இப்போ 10 கிலோ நீங்கள் யூரியா போடுறீங்கன்னா அதுக்கு பதிலாக 2 கிலோ போட்டுட்டு வேம் ஆட் பண்ணிங்கன்னா அது அதோட வேலையை பார்க்கும். இப்போது யூரியானா என்ன, நைட்ரஜன். அது வந்து அந்த மாலிக்யூல்ஸில் பிரேக் பண்ணி ரூட் மூலயமா பிளான்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்கும். சரிங்களா? அதுதான் வேம். வேம்னா ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சாங்கன்னா, ஜெர்மனில் இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு ஃப்ராங்க்ன்றவர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. சரியா? மைக்கோரைசான்னு சொல்லுவோம். மைக்கோனா பொதுவாக ஸ்டடி ஆஃப் ஃபங்கஸ், அது வந்து மைக்கோன்னு சொல்லுவோம், மைக்காலஜி. மைக்கோனா ஃபங்கை, ரைசானா ரூட்ஸ், மைக்கோ ரைசா அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. அடுத்து அதோட சிம்பயாசிஸ் என்னென்னா, பிளான்ட் வந்துட்டு ரெண்டுமே எப்படின்னா போத் ஆர் பெனிஃபிஷியலி சிம்பயாட்டிக். இப்போ இந்த சார் இருக்காங்கன்னா அவங்க ஒன்று கொடுத்தா இவங்க ஒன்று பதிலுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் பிளான்ட் வந்துட்டு என்ன கொடுக்கணும், சுகர் கொடுக்கும் ஃபங்கஸுக்கு. அதுவும் வளரணும்ல, அது நிலத்தில் இருக்குன்னா அதுக்கு சத்து வேணும்ல, அது வந்து பிளான்ட்டு கொடுக்கும். பிளான்ட்டுக்கு ஃபங்கஸ் என்ன கொடுக்கும்னா அது எடுத்துகிட்டு போன நியூட்ரியன்ட் எல்லாம் பிளான்ட்டுக்கு கொடுக்கும். ரெண்டுமே போத் ஆர் பெனிஃபிஷியலாக இருக்கும்.